பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய காரியத்தை யார் செய்து முடிப்பார்கள்? என்னுடைய வேலை விஷயத்தில் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த காரியம் எப்பொழுது ஜெயமாய் மாறும்? என் குடும்ப காரியம் எப்பொழுது ஜெயமாய் மாறும்? என்னுடைய வழக்கு விஷயம் எப்பொழுது ஜெயமாய் மாறும்? என்னுடைய எல்லா தேவைகளும் எப்பொழுது நிறைவேறும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு. தேவ சமூகத்தில் காத்து கிடந்து தேவனோடு பேசி தேவனோடு உறவாடி தேவனோடு உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள், என்னுடைய காரியத்தை கர்த்தர் எப்பொழுது நிறைவேற்றி தருவார், நான் எப்பொழுது அதை வெற்றியாய் முடித்து கொள்வேன் என்று அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய காரியம் அத்தனையும் நான் செய்து முடித்து தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு செய்து கொடுத்த தகப்பன், தானியேலுக்கு செய்து கொடுத்த தகப்பன், யோசேப்புக்கு செய்து கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கும் நான் எல்லா காரியத்தையும் எல்லா தேவைகளையும் நான் செய்து தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் நான் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வியாகுலங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் உங்கள் மத்தியில் வந்த போதிலும் கூட நீங்கள் ஆண்டவரை தேடி ஓடி வந்தீர்கள் அல்லவோ? என்னுடைய வருத்தம் யாவையும் கர்த்தர் மாற்றி தருவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள் கடந்து வந்ததல்லவோ? ஆவியானவர் உங்கள் மேல் நோக்கமாயிருந்து அவருடைய கண் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். வாஞ்சையுள்ள ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளை, ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை சத்துருவானவர் பார்த்துவிட்டு தடை பண்ணுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத சக்திகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. எந்த நன்மைகளையும் கையில் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தவிக்க விடக்கூடிய அனுபவம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் காணப்பட்டு கிடக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலை விஷயத்தில் பிரச்சனை, புருஷனார் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளாடியே ஆரம்பிக்க வைத்து அந்த காரியத்தை அவன் செய்து கொடுக்க முடியாமல் சிக்கி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. எப்பொழுது என்னுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும், கர்த்தர் எனக்காக எப்பொழுது எல்லாவற்றையும் செய்து தருவார் என்று வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடித்து தருவேன். எந்தெந்த காரியத்திலெல்லாம் பிரயாசப்பட்டாயோ, எந்தெந்த காரியமெல்லாம் எனக்கு தோற்று போய் இருக்கிறது, அதில் ஒரு ஜெயம் உண்டாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாயோ, அத்தனை காரியத்தையும் நான் உனக்காக
உனக்காக நான் செய்து தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் தொழிலுக்குத்தான் சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகம் குடும்பத்தில் விழப்போகிறது, அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப் போகிறது. நான் உன்னை இரத்தத்தால் கழுவி மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நான் உன்னோடு சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் நான் நிறைவேற்றி தருவேன். அது உன் கண்கள் காண அது நடக்கும். உன்னுடைய சிறையிருப்பும் மாற்றப்படும். உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. உன்னை நான் அந்த பரம கானானுக்குள் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, நான் உம்மோடு கூட பிரயாணிக்கணும், நான் உம்மோடு கூட நடக்கணும், உம்முடைய கரத்தை பிடிக்கணும், நீர் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்ளுறீங்க. அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருவேன் மகனே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருவேன் மகளே, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் துல்லியமாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் எங்களுக்காக தந்தீங்களே ஆண்டவரே, அதை நீர் செய்து முடிப்பீராக. என் பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாய் முடிக்கப்படட்டும், திருமண காரியம் முடிக்கப்படட்டும், வியாதியிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.